கடந்த வாரம் போட், மழை பிடிக்காத மனிதன், ஜமா, பேச்சு உள்ளிட்ட பல படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் திரையரங்கில் 3 படங்கள் வெளியாக இருக்கிறது. அதில் அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக இருந்த பிரசாந்தின் ஆந்தகன் ஒரு வாரம் முன்னதாக வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாகிறது. தங்களான், டிமாண்டி காலனி 2, ரகுதாத்தா உள்ளிட்ட படங்கள் 15ஆம் தேதியை குறிவைத்துள்ளன. இதனாலேயே பிரசாந்த் எதற்கு வம்பு என 9ஆம் தேதி களமிறங்க தயாராக இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக எஸ்தர் அனில், கௌரவ் கலை உள்ளிட்டோர் நடிப்பில் ஹலிதா சமீம் இயக்கியிருக்கும் மின்மினி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாகிறது. மேலும் எதிர்நீச்சல் புகழ், வேலராமமூர்த்தி, மாரிமுத்து ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் வீராயி மக்கள் 9ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படம் மூலம் 2 குணேஸ்வரனும் இணைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக OTT-யை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி 5 படங்கள் வெளியாக இருக்கிறது. இதில் கடந்த மாதம் திரைக்கு வந்த இந்தியன் 2 வரும் 9ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த படம் 28 நாளில் டிஜிட்டலுக்கு வருவது படத்திற்கு கிடைத்த நெகட்டிவ் விமர்சனத்தை காட்டுகிறது. இதற்கு அடுத்ததாக மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த டர்போ சோனி லைவ் தளத்தில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதனைத் தொடர்ந்து சிம்பிளி சவுத் தளத்தில் மலையாள படமான நடன சம்பவம் வரும் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. மேலும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் லைஃப் ஹில் கை 9ஆம் தேதி வெளியாகிறது. அதே போல கனா காணும் காலங்கள் சீசன் 3 விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது. இப்படியாக பல படங்கள் இந்த வாரம் இறுதியில் கலக்க வருகிறது. இதில் அமிதாப் பச்சன், கமல், பிரபாஸ் நடிப்பில் வெளியாகி கவனம் ஈர்த்த கல்கி படமும் டிஜிட்டலில் வருகிறது. இதன் ஹிந்தி மொழியாக்கம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழிகளிலும் அமேசான் பிரைம் தளத்திலும் வரும் 29ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.